ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான தெளிவு சகிதம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, போலீஸ்காரங்களுக்கு ஒரு இடத்துல மர்டர் நடந்திருக்கிறதா தகவல் கிடைக்குதுங்க. உடனடியா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாங்க. ஒரு பொண்ணு கொடூரமா கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குறா. அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு டெட் பாடி ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. அங்கதாங்க தாறுமாறான ட்விஸ்ட். இவனர்கள் அந்த பொண்ணோட உடம்பு மட்டும்தான் என் பொண்ணோடது, தலை வேற யாரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் ஊர் மக்களும் அதிர்ந்து போயிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாரு அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய வாழைத்தோப்பை காட்டுறாங்க. அது ஒரு இரவு நேரங்க. ஆள் நடமாட்டம் சுத்தமா இல்ல. அந்த வாழைத்தோப்புக்கு நடுவுல அடையாளம் தெரியாத மர்ம நபர் யாரோ ஒருத்தங்களை கொலை செய்யற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம டெட் பாடியோட தலையை துண்டிச்சு வெறும் உடலை மட்டும் எடுத்துட்டு வந்து பிரிட்ஜ் மேல இருந்து தண்ணிக்குள்ள தூக்கி போடுற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போதைக்கு கொலை செய்யப்பட்டது யாருன்னு தெரியல, கொலை செஞ்சது யாருன்னு தெரியலங்க. என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். ஊருக்குள்ள ஜீப்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணில இருந்து திருவிழா தொடங்குது. இந்த திருவிழால அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றத லைனா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வருஷம் திருவிழா சீரும் சிறப்புமா கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ண போறதாவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊருடைய டீ கடையை காட்டுறாங்க. இந்த டீ கடையில உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஊர் திருவிழாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராருங்க. அந்த போலீஸ் ஆபீசர் அங்க இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாரு, திருவிழா அப்படின்னாலே சண்டை சச்சரவு அப்படின்றது கண்டிப்பா நடக்கும், அப்ப போலீஸ் பாதுகாப்பும் தேவைப்படும் தானே அப்படிங்கும் போது அங்க இருக்கிறவங்க இல்ல சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க ஊர்ல எல்லாம் திருவிழா நடந்ததுன்னா கண்டிப்பா சண்டை சச்சரவு நடக்கும், போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப இந்த போலீஸ் ஆபீசரோட ஊர் எது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டீ கடைக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் ஒரு பேப்பர்ல டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இருப்பாருங்க. அவருக்கு இந்த போலீஸ் ஆபீசர் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த டைம்ல இந்த டீ கடையில பாத்தீங்கன்னா ஒரு டிவி நியூஸ் ஒன்னு போயிட்டு இருக்குங்க. இந்த ஏரியால இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது ஒரு 25ல இருந்து 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ட்ரக் யூஸ் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த நியூஸை கேட்ட உடனே இந்த டீ கடையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஊர் பசங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆனானுங்கன்னா இந்த பசங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது, நாடு எங்க தான் போயிட்டு இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜமால் அப்படின்ற ஒரு ஆட்டோ டிரைவரை காட்டுறாங்க. இவர் காலையில எழுந்திருச்சு ஆட்டோவை வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஜமாலோட அம்மா சிஸ்டர் கிட்ட இவனுக்கு டீ கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் எவ்வளவு நாள் தான் நானே டீ எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சு அன்னி கையால டீ கொடுக்க வைங்க அப்படின்னு சொல்ல, காலங்காத்தால இந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்றதுக்காகவே அவகிட்ட டீ கொண்டு வர சொன்னையாமா அப்படின்ற மாதிரி ஜமால் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜமாலுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப ஜமாலுக்கு ஒரு போன் கால் வருது. ஸ்வாதி அப்படின்ற ஒருத்தங்க ஆட்டோ புக் பண்ணி இருக்காங்க. உடனடியா ஸ்வாதியை பிக்கப் பண்றதுக்காக ஜமால் போறாருங்க. நம்ம ஜமாலுக்கு ஸ்வாதி மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. இப்ப ஸ்வாதியை கொண்டு போய் அவங்களோட ஃபேன்சி ஸ்டோர்ல டிராப் பண்றாரு. ஸ்வாதியோட சொந்த ஊரு இந்த கிராமம் கிடையாதுங்க, வேற ஊரு. எப்ப நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்னு ஜமால் கேட்க, இந்த ஊர்ல திருவிழா அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க இல்லையா, திருவிழா எல்லாம் முடிச்சுட்டு தான் போறதா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஜமால் அங்க இருந்து கிளம்புறாருங்க. ஸ்வாதியும் போய் அவங்களோட ஃபேன்சி ஸ்டோரை ஓபன் பண்றாங்க. இப்ப ஜமாலோட ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட காட்டுறாங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியுமே ஒரு தூங்கிட்டு இருக்காருங்க. அவங்க அம்மா பயங்கரமா திட்டுறாங்க, உன்னோட ஃப்ரெண்டு தான் ஜமால், உன் கூடயே தான் இருக்கிறான், ஆனா ஆட்டோ ஓட்டி பணம் சம்பாரிச்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கான், ஆனா நீயும் தான் இருக்கியே எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. தினம் இவருக்கு திட்டு வாங்கி பழகி போச்சு போலங்க. உடனே எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவரோட பேரு விஜித்துங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. விஜித்தும் புலம்பிக்கிட்டே அவரோட மெக்கானிக் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போறாருங்க. மெக்கானிக் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜித் அங்கேயும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு வந்த ஜமால் ஒரு விஷயத்த சொல்றாரு. கொஞ்சம் பசங்களை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, காரணம் அவனுக்கு கிட்ட ஏகப்பட்ட கஞ்சாஸ் எல்லாம் இருந்துதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, மெக்கானிக் ஃப்ரெண்ட் சொல்றாரு, நம்ம ஊர் பசங்க எல்லாம் முன்ன மாதிரி இல்லடா, இப்பெல்லாம் டிஃபரெண்டான வைப்ல இருந்துட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனை நம்ம கிட்ட காட்டுறாங்க. 3 பசங்க ட்ரக் யூஸ் பண்ணி மாட்டிருக்கானுங்க. இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த 3 பேர்த்தையும் நிப்பாட்ட ஒரு பையன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, இவனுக்கு கிட்ட இருந்து எவ்வளவு பொருளை வந்து கைப்பற்றினீங்க அப்படின்ட்டு. கையில ஒன்னும் கிடைக்கல சார், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, இந்த 3 பேர்த்தையும் தூக்கி லாக்அப்ல போடுங்க, பொருள் எங்கிருந்து கிடைச்சது, சோர்ஸ் என்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆர்டர் போடுறாருங்க. இந்த பசங்களை லாக்அப்ல போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளையஞ்சொலையுமா ஒரு நபர் வராருங்க. அந்த 3 பசங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த பசங்களை லாக்அப்ல போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளையஞ்சொலையுமா ஒரு நபர் வராருங்க. அந்த 3 பேர்த்தையுமே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. இவர் யாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, இவர் தான் இந்த ஏரியாவோட எம்எல்ஏ, இந்த எம்எல்ஏவோட பையனும் அந்த 3 பசங்கள்ல ஒருத்தன், இந்த எம்எல்ஏ கிட்ட வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் ஆகும் சார் அப்படின்னு சைஸா சிக்னல் கொடுக்குறாருங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அந்த எம்எல்ஏ கிட்ட, நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரீங்க, கடைசியில நீங்களே தான் ஊரையும் நாட்டையும் கெடுக்குறீங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த 3 பசங்களையும் ரிலீஸ் பண்ணி விட சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ஜமாலும் ஜமாலோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஆட்டோல ஜமாலுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்திருக்காங்க. மெயின் ரோட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்குதுங்க பொண்ணு வீடு. அதனால ஆட்டோவை மெயின் ரோட்ல நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த மண் ரோட்டு வழியா இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க.
பக்கத்துல வாழைத்தோப்பு இருக்கு. அப்போ நம்ம ஜமாலோட மெக்கானிக் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் யூரின் போயிட்டு இருக்காருங்க. அங்க வெள்ளையும் சொல்லியமா வந்த நபர், இங்க எதுக்குங்க யூரின் போயிட்டு இருக்கீங்க, இது நடக்கிற பாதை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேற எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த நபர் கிட்ட வம்புக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி வெள்ளையும் சொல்லியமா வந்த நபரை அந்த இடத்துல இருந்து அமுச்சு வச்சிடறாங்க. ஃபைனலி இவங்க அந்த பொண்ணு வீட்டையும் ரீச் பண்றாங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் பொண்ணை வர சொல்றாங்க. பொண்ணும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஓகேவா போயிட்டு இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளையும் சொல்லியமா ஒரு நபர் கிட்ட வம்புழுத்தாங்க இல்லையா, அவரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராருங்க. அவரு தான் அந்த பொண்ணோட அங்கிளாம். அவர் இவங்களை பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த பசங்க எல்லாம் டிசிப்ளினே இல்லாத பசங்க, இவனுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம பொண்ணை தரவே கூடாது, இவங்களை முதல்ல அமுச்சுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க திட்டி அனுப்புறதுக்குள்ள நாங்களே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வழி மறைக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டும் போது கம்பல்சரி யூனிஃபார்ம் போடணுங்க. ஏன் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு கேட்கும்போது, நான் பொண்ணு பார்க்க போனேன் சார், அதனால தான் யூனிஃபார்ம் போடல அப்படிங்கும்போது, பொண்ணு பார்க்க போகும்போது யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு இந்த ஜமால் கேட்கிறாரு. அப்படியெல்லாம் விட முடியாது, 2000 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு கிளம்பு அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல, உடனே இந்த மெக்கானிக் ஃப்ரெண்டு, சார் 2000 ரூபான்றது ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்குறோம், நாங்க கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்ல, அந்த ஆஃபீஸர் ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. ஒழுங்கா காசை கட்டு அப்படின்னு சொல்ல, உடனே ஜமால் சொல்லிடுறாரு, ஸ்லிப் எழுதி கொடுங்க, நாங்க கோர்ட்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ணி கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு. எங்கிட்டயே ரூல்ஸ் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜமாலுக்கும் அந்த ஆஃபீஸருக்கும் கிளாஷ் ஆகுதுங்க. ஜமாலோட சட்டையை அந்த ஆஃபீஸர் பிடிச்சிடுறாருங்க. ரெண்டு பேருமே முறுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. உடனே பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்களாம் வந்து சமாதானப்படுத்தி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ நீ கிளம்பு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் முறைச்சிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா நம்ம ஜமாலோட ஃப்ரெண்டு விஜய் இருக்கிறார் இல்லையா, அவரோட வீட்டை காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு வெளியில உட்காந்து சாட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கிராமத்துல சுத்தி திரிவார் இல்லையா மனநல பாதிக்கப்பட்டவர், அவர் சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. இந்த விஜய்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காரு பாருமா அப்படின்ற மாதிரி கலாய்க்க, உங்க அப்பா வயசு இருக்குண்டா அவருக்கு, அவரையெல்லாம் இப்படி கலாய்க்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற சாப்பாட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் ரொம்ப வேகமா சாப்பிடுறாருங்க. அங்க கட் பண்ண இந்த மெக்கானிக் ஃப்ரெண்டை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவருக்கு ஒரு பைக் ஒன்று டெலிவரி பண்ணணுங்க, கஸ்டமர் கொண்டாந்து டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால அவரோட மனைவி கிட்ட ஃபர்ஸ்ட் போய் நான் பைக் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் ஈவினிங் உன்னை கோயிலுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே இதை சொல்றாரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் பைக்கை டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், இப்போ எனக்கு சரக்கு வேணான்ட்டு. பட் அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வந்துருதுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரக்கு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க கட் பண்ண இந்த ஸ்வாதியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸ்வாதியோட ஃப்ரெண்ட் நான்சி கால் பண்றாங்க. அவங்க இந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் உன்னோட குரல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, ஸ்வாதி சொல்றாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரி நீ பஸ் ஸ்டாப் வந்துரு, நான் ஆள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நானே வந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான்சி சொல்றாங்க. சரி ஓகே நீ வா, நான் ஜமால் அமிச்சு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அங்க கட் பண்ணா இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபுட் வாங்குறதுக்காக டீ கடைக்கு வந்திருக்காருங்க. கரெக்டா பஸ் ஒன்று வருது. அந்த பஸ்ல இருந்து ஒரு ஃபாரினர் பொண்ணு vlog எடுத்துக்கிட்டே இறங்கி போறாங்க. அதை பார்த்துட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் டீ கடைக்காரர்கிட்ட சொல்றாரு, எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டு இருக்காங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க, ஆனா நீங்க என்னடானா இன்னைக்கும் கடை திறந்து வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு திருவிழா பார்க்க போலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க நான் இதை நம்பி மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சும்மா சொன்னா பிசினஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிளம்பிடுறாரு. அப்படியே நேரம் கடக்க ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகுது. பொதுமக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த திருவிழால கலந்துக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் அந்த திருவிழால நடக்க போது போலங்க. ஒரு 2 பேர் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வாழைத்தோப்புகள் இருந்து யாரோ ஒருத்தங்க வெளியில வராங்க. அதை பார்த்து அந்த 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஊர்ல மனநல பாதிக்கப்பட்டு இருப்பார் இல்லையா அந்த நபர் தான். நீயா, உன்னை பார்த்து பயந்தே போயிட்டோம், போய் அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரினர் விமானம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க vlog எடுத்துக்கிட்டே இந்த திருவிழாக்குள்ள நுழையிறாங்க. திருவிழா நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஆண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெட்டு கட்டி சீட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே கேம்பிளிங் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா vlog எடுத்துக்கிட்டு இருக்க, அதுல குண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் எழுந்து வந்து, யார் நீ, எதுக்கடி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மிரட்ட, நான் ஜஸ்ட் vlog தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரினர் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த குண்டா இருக்கிற நபர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக போறாருங்க. அந்த பொண்ணு பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அந்த பொண்ணை அடிக்கிறதுக்காக போறாங்க. இந்த பொண்ணு போட்டு பொலவலன்னு பொழந்துருது. இருந்தாலும் அந்த பொண்ணோட வாயில அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அங்க ஓரமா குடிச்சுக்கிட்டு இருந்த ஜமால் மற்றும் ஜமாலோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. உடனடியா இந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அதுக்குள்ள போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துருதுங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த ஃபாரினர் பொண்ணு சொல்றாங்க, நான் ஜஸ்ட் vlog எடுத்துக்கிட்டு இருந்தேன், இவங்க என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க, கை வச்சாங்க, அதனாலதான் நான் திருப்பி அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியா அந்த ஆட்களை எல்லாம் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபாரினர் கிட்ட ஃபார்மாலிட்டிஸுக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், அதனால இங்க கூட வாங்க அப்படின்னு கூப்பிட இந்த ஃபாரினரும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கூட ஸ்டேஷனுக்கு போறாங்க. இப்ப போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு, திருவிழால இந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருந்துச்சு, இந்த பொண்ணு கிட்ட இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கானுங்க, அதனால இந்த பொண்ணு திருப்பி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா ஜெனரலா ஃபாரினருக்கு நம்ம ஊர்ல பாதுகாப்பு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு விமனா இருக்காங்க,
சொல்றாங்க. மேலும் அதிகபட்ச பாதுகாப்பா நம்ம உறுதி செய்யணும். இந்த பொண்ணுங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க, இல்லாட்டி உள்ள வச்சு லாடம் கட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட சரி மேடம் நீங்க பேக் எடுத்துட்டு திருவிழாக்கு போங்க, நாங்க கொண்டு போய் டிராப் பண்றோம், திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்களை எல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ண வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி லாக்கப்ல இருக்கட்டும், காலையில அமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் லாக்கப்ல வச்சிடறாங்க. இப்ப அந்த திருவிழால இருக்கக்கூடிய ஜமால் மற்றும் ஜமாலோட ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறாங்க. இந்த ஃபைட்டை பாக்குறதுக்காக ஓடி வந்த மெக்கானிக் ஃப்ரெண்டோட செருப்பு பிஞ்சு போயிருங்க. செருப்பை சரி பண்றதுக்கு அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜமால் பாத்தீங்கன்னா சுவாதி இந்த திருவிழாக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சுவாதி கிட்ட இருந்து கால் வருது. இப்பதான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், திருவிழால ஆளையே காணமே அப்படின்ற மாதிரி கேட்க சுவாதி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஜமால் கிளம்புறாருங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஜமாலோட ஃப்ரெண்ட் விஜய் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ண உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட எழுந்திருச்சு ரெடியா ஓடுறாருங்க. அப்பதாங்க தெரிய வருது சுவாதி அப்படின்ற பொண்ணை யாரோ ஒருத்தங்க ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. உடனடியா போலீஸ்காரங்களும் கிரைம் சீன் மார்க் பண்ணி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. சுவாதியோட வீட்டை ஆய்வு செஞ்சதுல சுவாதியோட வீட்டுக்குள்ள ட்ரக்ஸும் இன்ஜெக்ஷன்ஸும் கிடைக்குதுங்க. அந்த பொண்ணோட டெட் பாடியை பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா கழுத்தறுக்கப்பட்ட நிலைமையில அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. அந்த பொண்ணோட டெட் பாடிக்கு பக்கத்துல ஒரு சிரஞ்ச் இருக்குதுங்க. அதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எவிடன்ஸ்க்காக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆய்வு செஞ்சதுல இந்த பொண்ணோட உடம்புல இன்னொரு பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணி தான் கொண்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்றதா சொல்றாங்க. இப்போ விட்னஸை விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை முதல்ல பார்த்தது யார் அப்படின்னு கேட்க இங்க பால் சப்ளை பண்ண வந்தவர் தான் முதல்ல பார்த்திருக்காரு. அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பால்காரர் என்ன சொல்றாருன்னா ஒரு 6-6:30 மணிக்கு பால் சப்ளை பண்றதுக்காக வந்திருந்திருக்காருங்க. ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா பால்காரங்க வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க, வெளியிலேயே பாட்டில் இருக்கும், அதுல ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. போன மாசம் பில்ல வந்து சுவாதி பெண்டிங்ல வச்சிருந்ததுனால அந்த அமௌண்ட்டை கேட்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. காலிங் பெல் அடிச்சிருந்திருக்காரு. ஆனா கரண்ட் இல்லாதனால காலிங் பெல் அடிக்கல. கதவை தட்டி பார்த்திருந்திருக்காரு, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால வீட்டை சுத்தி வந்திருக்காரு. அப்பதான் ஜன்னல் வழியா உள்ள இவங்க செத்து கிடந்தது தெரிய வந்திருக்கு. உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. அந்த டைம்ல நீ வேற யாராவது இந்த இடத்துல பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது வேலாயுதம் அப்படின்ற ஒரு நபரை பார்த்ததா பால்காரர் சொல்றாருங்க. யார் அந்த வேலாயுதம், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணனா அவர் டெய்லி இந்த வழியா வாக்கிங் போவாராம். டெய்லி ஒரு பால் சப்ளை பண்ணிட்டு போறதையும் பாப்பாராம். அன்னைக்கு ஒரு பால் சப்ளை பண்ண போனவர் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள டெட் பாடி கிடக்குது அப்படின்ற விஷயத்த வேலாயுதத்துக்கிட்ட வந்து சொன்னாராம். இவர் நம்பலையா. போய் ஜன்னல் வழியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் அதிர்ச்சி அடைஞ்சு அப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணதா சொல்றாருங்க. இப்போ ஊர் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ட்டு. சரி அன்யூஸ்வலா சந்தேகப்படுற மாதிரி நம்ம ஊருக்குள்ள வண்டிங்க வரதையும் போறதையும் ஏதாவது கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது இது ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால நிறைய வண்டிங்க வரும் போகும் சார், அதனால நான் பெருசா கவனிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும் அப்படின்னு சொல்ல சரின்னு இந்த பிரசிடென்ட் கேட்டுக்கிறாரு. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மேபி இந்த கொலை 2 விஷயத்துக்காக நடந்திருக்கலாம். ஒன்னு திருட்டு, 2வது ரேப். இந்த பொண்ணோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுறாங்க. இந்த வீடு ஒரு ரெண்டட் ஹோம் அப்படின்னு தெரிய வருதுங்க. இந்த வீட்டோட ஓனரை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது இந்த வீட்டோட ஓனர் ரெண்ட் வாங்குறதுக்கு மட்டும் தான் இங்க வருவாராம், மத்தபடி பெருசா எல்லாம் பேச மாட்டாராம். சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. உயர் அதிகாரியும் பாத்தீங்கன்னா கிரைம் சீனை வந்து பாக்குறாருங்க. இப்ப பிரஸ் மீடியா எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. மீடியா கிட்ட எல்லாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் முதற்கட்ட விசாரணை தொடங்கி இருக்குது. கிரைம் சீனை பார்க்கும்போது இது ராபரியோ இல்ல ரேப்போ நடந்த மாதிரி தெரியல, அடுத்த கட்ட விசாரணையில தான் பல உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த பொண்ணோட வீட்ல இருந்து வர சொல்லி இருந்திருக்காங்க. வந்தவங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. பேசிக்கா அந்த பொண்ணோட உடல் வந்து அந்த குடும்பத்தினர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணோடைய தலை வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணோடது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த பொண்ணோடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வேற பொண்ணோடைய தலையை இங்க கொண்டாந்து மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. யாரா அவன் இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த ஊர்க்காரங்களும் போலீஸ்காரங்களும் மிரண்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு உதவியா இருந்த தங்கமணி அப்படின்ற ஒருத்தங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தங்கமணி பாத்தீங்கன்னா கையில் அடிபட்டு இருந்ததுனால இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்ததா சொல்றாங்க. தங்கமணிக்கு இறந்து போன சுவாதியை பத்தி பெருசா எதுவுமே தெரியலங்க. சுவாதி வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா இருக்கு. என்னமா எது கேட்டாலும் தெரியலன்ற. சரி அந்த பொண்ணை பாக்குறதுக்கு யாராவது வந்ததை நீ கவனிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் இருக்கும்போது யாருமே வந்ததில்ல சார் அப்படின்னு சொல்ல கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த பொண்ணோட உடம்புல வேற பொண்ணோட தலை இருக்குல்ல, அந்த தலை யாரோடதுன்னா தெரியுமா அப்படின்னு கேட்க அதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி கிளம்புமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க போலீஸ்காரங்க. போலீஸ்காரங்களோட விசாரணையில கொலை பண்ணது யாருன்னு தெரியல, இந்த பொண்ணோடைய தலைக்கு பதிலா வேற ஒருத்தங்களோட தலை வச்சிருக்காங்க இல்லையா, சோ அந்த தலை யாரோட இதுன்னு தெரியலங்க. இப்போ இந்த ஊர்க்காரங்க 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே கிடையாது, இருந்தாலும் கேரளா போலீஸ் கொஞ்சம் டேலண்டானவங்க தான், இதை விட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருப்பாங்க, இதையும் சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த பெண்ணோட உடல்ல வேற ஒரு பெண்ணோட தலை இருக்கு அப்படின்னா அப்போ கொல்லப்பட்டது ஒரு பெண் இல்ல, இன்னொரு பெண்ணையும் தானே கொலை பண்ணிருப்பாங்க. அந்த தலைக்கு சொந்தமான உடல் எங்க இருக்கோ என்னவோ அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் வருதுங்க. பாடி ஆய்வு செஞ்சதுல ஹெவி டோஸ் ட்ரக்ஸ் பிளட்ல கலந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தலையில வேகமா அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மர்டர் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க சந்தேகப்படுற மாதிரி
ராபரிக்காகவோ ரேப்புக்காகவோ இந்த மர்டர் நடக்கல. இது பக்காவா பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு மர்டர். இது ஒரு ப்ரீ பிளானடு மர்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஊருக்குள்ள ரவுடிசத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஷாஜகான் அப்படின்ற ஒரு நபர் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வருது. அந்த ஒரு நபரை சுத்தி வளைக்கிறாங்க போலீஸ்காரங்க. உடனடியாக அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் தூக்கிட்டு வராங்க. ஆனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல நம்ம ஜமால் இருக்காரு இல்லையா, ஆட்டோ டிரைவர், அவரை தூக்கி போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு அப்படின்ட்டு. அவரை எதுக்காக போலீஸ்காரங்க இந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற தகவல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இப்ப ஜமாலோடைய சிஸ்டரும் அம்மாவும் பாத்தீங்கன்னா ஜமாலோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல வந்து உதவி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜமாலை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு ஜமாலை போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழா நடந்த டைம்ல நீ திருவிழா நடக்கிற இடத்துல இல்ல அப்படின்னு உன் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது நான் வீட்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஜமால் அடிக்கிறதுக்காக வராருங்க. ஆல்ரெடி ஜமால் மேல ஒரு சம்மகான்ல இருக்கிறார் இல்லையா இன்ஸ்பெக்டர், பாத்தீங்கன்னா அது தேவையில்ல, செத்து போன ஸ்வாதியை பாத்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி ராத்திரி அந்த பொண்ணை பாத்தே அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்ல உடனே அந்த நபர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு நபரை வர சொல்றாங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா ஸ்வாதியை பாக்குறதுக்காக ஜமால் போனதை பாத்திருந்திருப்பாரு போல. அவர் உள்ள வரத பார்த்த உடனே ஜமால் கெஞ்சுறாரு, நான் யாரையும் கொல்லல சார், யாரையும் கொல்லல சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா அந்த பொண்ணோட கால் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது நீ தான் கடைசியா கால் பண்ணிருக்க, எதற்காக ஸ்வாதியோட வீட்டுக்கு போன, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஜமால் சொல்றாருங்க. இவங்க திருவிழால நின்னுட்டு இருக்கும்போது ஜமாலுக்கு ஸ்வாதி கால் பண்ணிருப்பாங்க இல்லையா, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டு இருந்திருப்பாங்க. சரி நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்வாதியோட வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. போய் கதவை தட்டி இருந்திருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஸ்வாதி வெளியில வந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது குளிச்சிட்டு இருந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாருங்க. இவரோட ஆட்டோ அந்த வழியா கிராஸ் ஆகும் போது ஐ விட்னஸ் ஒரு நபரை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த நபர் பார்த்திருந்திருக்காரு. இப்ப ஜமாலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுறாங்க. சிச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா மாறிட்டு இருக்கு, நீங்க போய் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல லாயர்ஸை கூட்டிட்டு வராங்க. 2 லாயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. எதை வச்சு ஜமால் தான் குற்றவாளின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சு ஜமால் தான் குற்றவாளின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்படி ஒரு மர்டர் பண்ற அளவுக்கு ஜமாலுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது சார். எவனொருத்தன் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். உண்மையான கில்லர் வெளியில தான் சார் சுத்திட்டு இருக்கான். அதை கண்டுபிடிக்கிறத ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு நீங்க கண்டுபிடிங்க, ஜமாலை விட்டுருங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு அக்கா அந்த அக்காவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்துல துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி துவச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அக்காவோட காலில் ஏதோ ஒன்று தட்டுப்படுற மாதிரி இருக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா தலை இல்லாத ஒரு சடலங்க. அதை பார்த்து மிரண்டு போய் அந்த அக்கா அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க. இப்போ நம்ம விஜய்ஸோட வீட்டில் ஜமால் அப்புறம் மெக்கானிக் ஃப்ரெண்டு விஜய் இவங்க 3 பேர் உட்காந்து என்னடா நடக்குது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள வர சொல்றாங்க. வந்து பார்த்தா தலை இல்லாம கிடைச்ச இந்த சடலத்தை நியூஸ்ல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க இப்போ வரைக்கும் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்ண போறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள தனியா நடந்து போறதுக்கே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஊருக்குள்ள 2 மர்டர் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ஒரு சூழல்ல போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு அமைப்பு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. உயரதிகாரி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வர சொல்லி ரிப்போர்ட் கேட்கிறாரு. சோ இவங்களோட ரிப்போர்ட்ல பெருசா இன்வெஸ்டிகேஷன் நடக்கல அப்படின்றது தெரிய வருதுங்க. இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க, இன்னும் 3 நாள்ல கிரைம் பிரான்ச் கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்க வேண்டியதா இருக்கும். போலீஸ்காரங்களை வச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் உங்க வேலையை ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாருங்க. மீடியா கிட்ட இந்த உயரதிகாரி சொல்லிடுறாரு, கேஸை நாங்க தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லரை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு. இப்போ போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய டீ கடை கிட்ட நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ மனநல பாதிக்கப்பட்ட பெக்கர் இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த வழியா நடந்து போவாருங்க. அவருடைய காலை இந்த இன்ஸ்பெக்டர் கவனிப்பாரு. அவருடைய கால் பாதம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்காதுங்க. கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த வீட்டு பகுதியில இந்த ஒரு கால் தடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இதை ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. சோ கிரைம் நடந்த இடத்துல இவரும் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு உடனடியே ஒரு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அப்பாவிய கில்லர் அப்படின்னு பிரேம் பண்ணலான்னு பாக்குறீங்களா, அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. 2-3 கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது, கூட்டிட்டு திரும்ப நாங்களே கொண்டாந்து விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு அந்த மனநல பாதிக்கப்பட்டவரை ஜீப்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் யாரோ ஒரு நபருடைய உருவப்படத்தை வரைஞ்சு கொடுப்பாருங்க. இது யாரு அப்படின்னு கேட்க அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் இவருதான் அப்படின்ற மாதிரி கை காட்டுவாருங்க. அந்த வரைஞ்சு வச்சிருக்கிற உருவம் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி இந்த நபரை யாராவது பாத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஊர் முழுக்க இந்த ஸ்கெட்சை காமிச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெருசா யாருக்குமே தெரியலங்க. ஆனா இந்த ஃபாரினர் எடுத்த அந்த vlog வீடியோல இந்த நபரோடைய முகம் கலரோட கிடைச்சிருக்குதுங்க. சோ அந்த கலர் போட்டோவையும் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த போலீஸ் ஆபீசரை மீட் பண்றதுக்காக வேற ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காருங்க. அந்த ஸ்கெட்ச்ல இருக்கக்கூடிய நபரை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அந்த நபரோட பேரை சாபுன்னு நம்ம வச்சுக்கலாம். சாபு பாத்தீங்கன்னா ஒரு முறை கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருந்தாராம். அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்க அவருடைய கதையை இந்த போலீஸ் ஆபீசர் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இந்த சாபு பாத்தீங்கன்னா ஒரு முறை சர்பத் குடிக்கிறதுக்காக
பொருட்களுக்காக கடைக்கு போயிருந்திருக்காருங்க. அப்ப அந்த கடைக்காரர் சொல்லி இருந்திருக்காரு, உங்களோட பையன் கிறிஸ்டி இருக்கான் இல்லையா, 2 பொண்ணுங்க கிட்ட பேசுறதையும் அந்த 2 பொண்ணுங்க ஏதோ ஒரு விஷயத்த இந்த பையன்ட்ட கொடுக்கறதையும் நான் பார்த்தேன், பாக்குறதுக்கு ஒன்றும் சரியா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அட இவங்கெல்லாம் இந்த ஜென்ரேஷன் பசங்க ஏதாவது பேசுவாங்க வைப்பாங்க, அதுக்குள்ளலாம் நம்ம நுழைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாபு அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டாருங்க. சர்பத்தை குடிச்சிட்டு இவரும் வீட்டுக்கு போயிட்டாருங்க. நடுராத்திரி காலிங் பெல் அடிக்கிற சத்தம். டோர் ஓபன் பண்ணா அவரோட பையன் கிறிஸ்டி பாத்தீங்கன்னா ஃபுல் போதையில வீட்டுக்குள்ள நுழையறான். என்னடா அது நம்ம பையன் இப்படி பிஹேவ் பண்றான், இப்படிப்பட்ட ஒரு பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாபு யோசனை பண்றாரு. சரி விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாபு தன் பையனை எந்த கேள்வியுமே கேட்கலங்க. அடுத்த நாள் காலையில சாபுவோட பையன் கிறிஸ்டி வெளியில போனதுக்கு அப்புறம் அவனுடைய ரூம்குள்ள நுழையறாரு. பையனோட ரூமை ஃபுல்லா செக் பண்ணும்போது பீரோக்குள்ள ட்ரக்ஸ் பாக்கெட் எல்லாம் கிடைக்குதுங்க. என்னடா அது நம்ம பையன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இவருடைய பையன் மொபைலை வச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்வாதி அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணா அந்த பொண்ணு பயங்கரமா மிரட்டுறா, கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டை நீ கொடுக்கல அப்படின்னா உன்னையும் குடும்பத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பையன் பெருசா இதுலயே போய் லாக் ஆயிட்டான் அப்படின்னு சாபு நினைக்கிறாருங்க. பையன் வீட்டுல வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸ் பாக்கெட் எல்லாத்தையுமே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவர் வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டாருங்க. இவர் வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு அந்த பையன் வரான். வந்தவன் போதைக்கு அடிமையாயிட்டு அந்த ட்ரக்ஸ் பாக்கெட்டை பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் டிஸ்போஸ் பண்றதுக்காக போன சாபு திரும்ப வீட்டுக்கு வராருங்க. வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருந்துட்டு இருக்காங்க. சாபுக்கு ஒரு மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போய் பார்த்தா சாபுவோட மனைவி ஒரு பக்கம் இறந்து கிடக்குறாங்க. ரூம்குள்ள போய் பார்த்தா அவரோட பையன் தூக்கு மாட்டி செத்து கிடக்குறான். போதைக்கு அடிமையாகி கண்ட்ரோல் பண்ண முடியாம வீட்டுல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. மனம் முடிஞ்சு போய் வீட்டு வாசல்லயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வந்திருக்கு. அந்த பொண்ணு யாரு அப்படின்றத சாபு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்காருங்க. பஸ் ஸ்டாப்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது 2 பொண்ணுங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க கிட்ட ஒருத்தன் பிரவுன் கவர்ல பணத்தை கொண்டாந்து கொடுக்குறான். இந்த பொண்ணுங்களும் அந்த பணத்தை வாங்கிட்டு போறாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்து நிக்கிறா. அந்த பொண்ணு இந்த 2 பொண்ணுங்க கூட தான் ஸ்டே பண்ணிருக்கா போல. அவ தான் டிக்கெட்டும் வாங்குறா. இவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு போன் கால் வருது. இந்த மாதிரி போலீஸ்காரங்களோட இன்ஃபார்மர் அந்த பஸ்க்குள்ள தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. உடனடியா பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி அந்த பஸ்ல இருந்து இறங்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு பஸ்ஸுக்குள்ளேயே பேக விட்டுறா. அந்த 3ஆவதா வந்தா இல்லையா அந்த பொண்ணு, இந்த பேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது இல்ல அப்புறம் எடுத்துக்கலாம் நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களும் பாதியிலேயே இந்த பஸ்ல இருந்து இறங்கிக்கிறாங்க. அந்த 3ஆவதா இருக்கக்கூடிய பொண்ணுக்கு இந்த 2 பொண்ணுங்க எதனால பஸ்ல இருந்து இறங்குனாங்க, எதனால பேக விட்டாங்கன்னு எதுவுமே தெரியலங்க. போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த பொண்ணுங்க தப்பான விஷயத்தை எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வேற யாரும் கிடையாது, இந்த சாபு தான். பட் போலீஸ் கிட்ட சிக்காம அந்த பொண்ணுங்க தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த சாபு பாத்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களையும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஃபைனலி இந்த ஸ்வாதி வீட்டுல தனியா இருக்கும்போது இதை சான்ஸா பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காருங்க. ஸ்வாதியை கொடூரமா அட்டாக் பண்ணி கொலை பண்ணி ஸ்வாதியோட தலையும் கட் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சாபு தலைமறைவாகலங்க. அந்த ஸ்வாதியோட தலையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்து சரண்டரும் ஆயிட்டாரு. என்னுடைய குடும்பம் அழியறதுக்கு காரணமா இருந்த இந்த ஸ்வாதியை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சரண்டர் ஆகிறாருங்க. அங்க கட் பண்ணா இன்னொரு ஸ்டோரியை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த ஊருக்குள்ள என்ட்ரான ஒரு போலீஸ் ஆபீசரை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த போலீஸ் ஆபீசரோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுங்க. தங்கச்சி மேல அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்திருக்காரு. தங்கச்சி பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே இவர் பண்ணி இருந்திருக்காரு. அந்த ஹாஸ்டல்ல ஸ்வாதி மற்றும் நான்சியோட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்குது. இவங்க 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒன்னா ஷாப்பிங் போவாங்க, ஊர் சுத்துவாங்க, எப்போதுமே ஹாப்பியா இருப்பாங்க. பட் இந்த பொண்ணுக்கு தெரியாம தான் அந்த 2 பொண்ணுங்களும் வந்து பசங்க கிட்ட எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்ணி பணம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த போலீஸ் ஆபீசரோட தங்கச்சி பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறா. எதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனான்னு தெரியலங்க. அந்த பொண்ணோட டெட் பாடியை ஊருக்கே கொண்டு வந்து இந்த போலீஸ் ஆபீசர் தான் பாத்தீங்கன்னா இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாரு. தன்னோட தங்கச்சியோட இழப்ப நினைச்சு மனம் முடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு நபர் வராரு. அவர் வேற யாரும் இல்ல, இந்த சாபு தான். இந்த சாபு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுறாரு. ஆக்சுவலா உன் தங்கச்சி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போல, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்வாதி மற்றும் நான்சி இவங்க 2 பேரும் பேக்குள்ள ட்ரக்ஸை வச்சுக்கிட்டு பசங்க கிட்ட எல்லாம் சப்ளை பண்ணி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை போலீஸ் கிட்ட இவர் ஷேர் பண்ணி இருந்திருக்காருங்க. போலீஸ்காரங்களும் அந்த 2 பொண்ணுங்களும் இந்த பஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி வந்திருந்திருக்காங்க. அதுக்கடையிலேயே அந்த பொண்ணுங்களுக்கு இன்ஃபார்மர் மூலமா தகவல் கிடைச்சு பாதியிலேயே பஸ் விட்டு இறங்கிடுவாங்க. அந்த டைம்ல இந்த போலீஸ் ஆபீசரோட தங்கச்சியும் கூட தான் இருந்திருப்பா. பஸ்லயே பேக்கை விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் பஸ்ல ஹேண்ட்பேக் ஒன்று கிடைச்சது. அந்த ஹேண்ட்பேக் முழுக்க ட்ரக்ஸா இருந்துச்சு. அந்த ட்ரக்ஸை 2 பொண்ணுங்க சிட்டிக்குள்ள சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற முதல் கட்ட தகவல் வந்திருக்கு. அது யாரு என்னன்றத போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த நியூஸை பார்த்த போலீஸ் ஆபீசரோட தங்கச்சிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த ஹேண்ட்பேக் உங்களோடது தானே, அப்ப அதுக்குள்ள நீங்க ட்ரக்ஸ் வச்சிருந்தீங்களா, நீங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்க, தயவு செஞ்சு காம் டவுன் ஆகு, உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் இந்த போலீஸ் ஆபீசரோட தங்கச்சி கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உடனடியே எங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க. நீ சொல்ல போறியா அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்க, ஆமா நான் எங்க அண்ணனுக்கு சொல்ல தான் போறேன்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க அண்ணனுக்கு கால் பண்ண உடனே மாடியில இருந்து இந்த 2 பொண்ணுங்க
அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய இரும்பு ராடு மேல விழுந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையில அவ இறந்து போறா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் நாடகமாடி இந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லோருமே நம்ப வச்சுட்டாங்க. என்னுடைய குடும்பத்தை இந்த பொண்ணுங்க எப்படி செதைச்சாங்களோ அதே மாதிரி தான் உன்னுடைய குடும்பத்தையும் செதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இந்த சாபு கூட சேர்ந்துக்கிறாருங்க. ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த வகையில இந்த சுவாதி மற்றும் நான்சிய இந்த திருவிழா அன்னைக்கு நைட்டு இவங்க டார்கெட் பண்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வாழைத்தோப்புக்குள்ள வச்சு ஒரு மர்டர் நடக்கல. அடையாளம் தெரியாத ஒரு நபர் ஒரு பொண்ணை கொல்ற மாதிரி. அந்த அடையாளம் தெரியாத நபர் வேற யாரும் கிடையாது, இந்த சாபு தான். கொலை செய்யப்பட்டது வேற யாரும் கிடையாது, நான்சி தான். நான்சியோட தலையை துண்டா கட் பண்ணி எடுத்துட்டு பாடியை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ்ல தூக்கி போட்டுருவாருங்க. அதே சமயம் சுவாதியோட வீட்டுக்குள்ள பூந்து சுவாதியை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த போலீஸ் ஆபீசர் தான். தன் தங்கச்சியோட மரணத்துக்கு பழிவாங்குற விதமா இந்த சுவாதியை போட்டு தள்ளிட்டாருங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆபீசர் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி இருக்கிறாரு. ஆனா சாபு வந்து தடுக்கிறாருங்க. நீ ஏன் சரண்டர் ஆகிற, உனக்கு வயசு இருக்கு, நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாபு பாத்தீங்கன்னா இந்த சுவாதியோட துண்டிக்கப்பட்ட தலையை பேக்குள்ள வச்சுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பேக் ஓபன் பண்ணி காமிச்சு சரண்டர் ஆகுறாருங்க. இப்போ இந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இறந்து போன தன்னோட குடும்பத்தோட அந்த கல்லறைக்கு போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.